You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளோ தூரமாய் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து பராமரித்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கிருபை இருந்தால் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நம்மால் பிரவேசிக்க முடியும். கிருபையினாலே நாம் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஊசா 16 வயசில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த 52 ஆண்டுகள் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ ஏறக்குறைய நம்ம கணக்கு போட்டு பார்த்ததில் கிட்டத்தட்ட 68 வயசு. ஆனால் அவர் பலன் அடைந்த பிறகு தேவன் அவரோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலையும் அவருக்கு செழிப்பையும் அவர் விருத்தி அட செய்கிறார். அவர் கீர்த்தி எங்கும் பரவிற்று என்று அவர் அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் அதை குறித்து வாசிக்கணும்னா 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் துல்லியமாய் அவரை குறித்து வாசிக்க முடியும். 15ஆம் வசனம் வரை நிறைய காரியங்கள் தேவனுக்கு ஏற்றதாக தான் செஞ்சிட்டு இருந்தார். 16ஆம் வசனம் வந்தபோது தேவனால் பலப்பட்ட இவர் அவருக்கு கேடு உண்டாகணும்னு சொல்லிட்டு மனமேட்டிமை அடைந்தார். அவர் செய்யக்கூடாத வேலையை போய் செய்ய அவர் துணிந்தார். அங்கே தேவனுடைய நீதி வெளிப்பட்டது. இவ்வளோ நாள் தேவனோடு கூட பயபக்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் எல்லாவற்றிலும் பலன் அடைந்தவுடனே தேவனுக்கு விரோதமான காரியம், தேவன் சொல்லாததை. எப்போவுமே இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா தேவன் சொல்கிறத செய்யணும். அதை தான் போன எபிசோடில் பார்க்கும்போது பேதுரு மீன் பிடிக்க போய் வந்து கிடைக்காம வலை அலசுறாரு. பகல் நேரத்தில் வந்து இயேசு அந்த படகுல ஏறி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கு பிறகு வாங்க உள்ளே போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பேதுரு இரவு முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. திரளான மீன் கிடைத்தது குறித்து போன எபிசோடில் ஏராளமான காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். திரும்ப அதெல்லாம் சொன்னோன்னா திரும்ப அந்த நேரம் போயிடும். நீங்கள் போன எபிசோடில் பாருங்கள், அவைகளெல்லாம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்பதுக்கும் தேவனுக்கு இடம் கொடுப்பதுக்கும் அவர் சொல்ல கேட்பதுக்கும் அதுதான் ஒரு வசனத்துக்கு நான் கம்பேர் பண்ணேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேட, அவர் என்ன சொல்கிறதை செய், பின்பு எதெல்லாம் உனக்கு சேர்க்கப்படணுமோ அதெல்லாம் கூட சேர்த்து தேவன் கொடுப்பார். அப்போது இந்த கிருபையானது விளக்கப்படுவதற்கு காரணம் மனமேட்டிமை ஊசாவின் வாழ்க்கையில். அப்போது இந்த பழக்கத்தின் பிரகாரம் நமக்குள்ளே இருக்கோம்னா நாமளும் மனம் திரும்பணும். நம்மளை குப்பையிலிருந்து எடுத்து உருவாக்கினவர் தேவன். அவருக்கு முன்னே உண்மையும் உத்தமமாய் வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த எபிசோடில் மீதியான காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த எபிசோடில் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் தொடர்ச்சியாய் பிஷப் பென்னியஸ் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வசனங்களை ஆராய எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த வசனங்களெல்லாம் ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் எடுக்கிறோம், சுவிசேஷம் எடுக்கிறோம், நித்திய ஜீவன் எடுக்கிறோம், மாரணத்தை பேசுகிறோம், அதுக்கு பிறகு சின்ன சின்ன கூட்டங்களில் பேசுகிறோம், நியாயர் பேசுகிறோம். இதெல்லாம் பேசி இரவெல்லாம் பகலெல்லாம் தூங்கினாலும் வசனம், எழுந்தாலும் வசனம், சொப்பனத்துலேயும் வசனம், கனவுலேயும் வசனம், ஆராதனை வசனம், பாட்டு, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆராய்வதுக்கு உதவி செய்து சில நேரத்தில் இரவு நேரத்தில் கூட சில காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். காலையில் எழுந்து தேடிட்டு இருப்பேன். அவ்வளோ அற்புதமாக தேவன் நடத்துகிறார். தேவனோடு கூட நம்ம இணைந்திருந்தால் கர்த்தர் காரியங்களை வைக்க பண்ணுறார். அந்த வாழ்க்கையின் அனுபவமே வேறு. அப்போ போன எபிசோடில் இந்த பேதுருவின் காரியத்தை குறித்து அங்கே விட்டுருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் இப்போது நாம் தியானிக்க போகிறோம். பேதுருவை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், அற்புதத்தினால் வந்த மீன் அற்புதம் செய்த இயேசு. நான் யோசிக்கிறேன், கற்பனை பண்ணி பார்க்குறேன், ரெண்டுத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இயேசுவின் பாதத்தில் அற்புதத்தினால் வந்த மீன்கள் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் அழகான ஒரு காரியத்தை சொன்னீங்க. கடலில் இருந்தது என்னை படைத்த தேவடைய பாதத்தில் போய் விழுவோன்ட்டு எல்லாமே பெண்ணை செய்ச்சு வந்து விழுந்தது என்று சொல்லி, அதன்படி பார்த்தால் அற்புதம் செய்த இயேசு அற்புதத்தினால் வந்த மீன்
திடீர்னு ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருந்தவர் தன்னை பார்க்குறாரு, பாவின்னு உணர்றாரு. பாவின்னு உணர்ந்த உடனே பாதத்தில் விழுந்துடுறாரு. அப்போது அந்த கற்பனையின்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மீன்களும் இயேசுவின் பாதத்தில் கிடக்கிறது. இப்போது பேதுரு என்ன பண்ணுறாருங்க, இயேசுவின் பாதத்தில் இங்கே இன்னொன்னும் நம்ம பார்க்க முடியும் பாஸ்டர். பரிசுத்தமாக நீ மாறிட்ட பிறகு தான் அற்புதம் இல்லை, அவர் செய்கிற அற்புதத்தினால் நீ பரிசுத்தமாக மாறிடு. ஆமேன். ஆனால் அநேகர் என்ன யோசிக்கிறாங்க, நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அற்புதம் நடந்தது, நான் ஜெபம் பண்ணுறதுனால தான் அற்புதம் நடந்தது, நான் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறதுனால தான் அற்புதம் நடந்தது என்பது வேறு. ஆனால் இங்கே அற்புதம் நடக்க காரணம் என்ன? நான் விசுவாசிக்கிறேன், பேதுரு தான் பாவி என்று ஒத்துக்கொள்ள தான் ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நேரடியா அவர் பாவின்னு சொல்றது இல்ல, ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவனே உணர்ந்து. ஆமா, ஏன்னா பைபிள் சொல்றது நமக்கு சொல்ற பிரகாரம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடியவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இப்ப ஒரு அறிக்கை செஞ்சிட்டார். செய்தது மாத்திரம் இல்ல, இங்க பாருங்க ஒரு மாற்றம் உருவாகுது. இங்க பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கொடுத்த யாவருக்கும் பிரமிப்புண்டாகும்படியாய் அப்படி செய்தார். யாருக்கு பிரமிப்புங்க? அவனோடு கூட இருக்கிறவங்களுக்கும் பிரமிப்பு உண்டாகும்படியா. அடுத்த வசனம் பாருங்க, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாவாய் அப்படின்னு சொன்ன பேசிட்டே இருக்கும்போது பாஸ்டர் இன்னொரு கவனம் என்ன தெரியுங்களா, ஒரு முறை இவங்க படகுல போகும்போது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இவங்கெல்லாம் சீடர்கள் ஆகி படகுல போகும்போது காற்றும் அலையும் எழும்புது. அப்போ பயந்து கெடுக்கிறாங்க. அப்போ இயேசு தூங்குறாரு. அதுக்கப்புறமா எழுப்புறாங்க. அவர் காத்தையும் கடலையும் அதட்டி அடக்கினார், அமைதலாயிற்று. அங்கே பேசுறார், இறையாதே அமைதலாயிருன்றார். சைலண்ட் ஆயிடுச்சு. இங்க மீனுக்கு ஒன்றும் பேசல ஆண்டவர். அவர் சும்மா வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதுவா வருது. அதுதான் நாம் அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தா போதும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம பாதத்துல கொண்டு வந்து கொட்டுவதுக்கு. ஒண்ணு இயேசுவின் பாதத்திலும் கொட்டுது, பேதுரு இருக்கிற படகு அவன் பாதத்திலும் கொட்டுது, அவனுக்கு தேவையானது. புரியுதுங்களா? அவன் பாதத்திலும் அது விழுது. அதுல இப்படியா சொல்லலாம், இயேசுக்கு இடம் கொடுத்து அவர் சொல்றபடி செய்தா உன் தேவை உன் பாதத்துல வந்து விழும். அவரு உன் பாதத்தில் கொண்டு வந்து கொட்டுவார். ஆமா, கண்டிப்பா, இது உண்மை. கண்டிப்பா. அப்போ முதலாவது செய்ய வேண்டியது என்ன? இடம் கொடு, அவர் சொல்லுகிறபடி செய். இப்போ இங்க ஒரு மாற்றம் பாருங்களேன். சீமோனுடைய கூட்டாளி ஆகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்போது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாவாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ பாருங்க, இவ்வளவு நாள் மீன் பிடிச்சவனா இருந்தேன், இப்போ யாருக்கு பின்னாடி போயிட்டாருங்க? இயேசுக்கு பின்னாடி. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். பைபிள் அப்படிதான் இங்க வசனம் இருக்கு. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு. அதாவது கரையில கொண்டு போய் நிறுத்தினா எதை எங்க கொண்டு வந்து நிறுத்தணும், அப்படி அப்படியே விட்டு போகாம அதுல கூட ஒழுங்கு கொண்டு வந்து விட்டுட்டு எங்க போடணுமோ போட்டு இவங்க பாட்டுன்னு இவங்க வேலையை கடந்து போறாங்க. ஆமா, ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம இடர்ல எப்பவுமே உண்டாக்க கூடாது. ஆமா, எல்லா வேலையிலும் சரி. அதாவது செய்யணும். கண்டிப்பா. இப்போ எசேக்கியா ராஜா கூட ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் வந்தது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆமா, நீ சாக போற. அப்போ சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா என்ன செய்யற, எல்லாத்தையும் விட்டுட்டுன்ற படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ எப்போ பின் செல்ல முடியும்? அப்போ 3 காரியத்தையும் நீங்க சொன்னது 2 காரியம். ஒண்ணு, இடம் கொடு, அவர் சொல்றதை கேளு, இப்போ அவருக்கு பின்னால செல்லு. அவ்வளவுதான். ஆமா, முதலாவது கொடு, அவர் சொன்னபடி செய், பின்னாடி செல். 3 காரியங்கள். இப்போ கர்த்தர் இந்த ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே கொடுக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா அங்க பலப்பட்ட பிறகு தனக்கு கேடு உண்டாகும்படி மேட்டிமை வந்தது. இங்கு அற்புதம் செய்த பிறகு தன்னை தாழ்த்துகிறதாக பார்க்கிறோம். அங்கே நாம் 2:4 பார்க்கும்போது பலப்பட்ட ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அப்ப என்ன செய்திருக்கணும்? இன்னும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? பலப்படணும். ஆனால் அடுத்த வசனம் பார்த்தால், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி
தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் இந்த நாட்கள்ல பாஸ்டர் 68 வயசு இருக்கும் அவன் சொல்லும் போது நம்ம இந்த கணக்கில் பார்த்தோம். ஏன்னா நீங்க படிக்கும் போதே நான் எங்கன்னா வயசு போடப்பட்டிருக்கா அப்படின்னு தேடினேன், எங்கேயும் வயசு போடப்படல. ஆனா இந்த கணக்குல இந்த 16 இந்த 52 சேர்த்து பார்த்தா அந்த 68 நமக்கு வரும்போது நமக்கு ஒரு கணிப்பு வருது. அப்ப 68 வயசு தேவன் அற்புதமா நடத்தி வந்திருக்கிறார். ரொம்ப இரக்கம் தந்து கிருபை தந்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 16 வயசுல உட்கார வச்சவனை தேவனோடு கூட வாழ்ந்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருக்காக நிலைச்சு நின்னா ஆண்டவருக்கான நிறைய காரியங்களை செஞ்சதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவர் செய்கிறார். செஞ்ச போது பலப்பட்டார். ஆனா அந்த வயதுக்கு வந்த போது ஒரு சின்ன மனமேட்டுமை நிமித்தமாக எல்லாத்தையும் எழுந்து போய் கடைசி அவர் மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்க்கை தள்ளப்பட்டுருச்சு. அப்போ இன்னைக்கு கூட நிறைய இடத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறவங்க ஆரம்பத்துல தேவனுக்காக பிரியமாய் வாழ்ந்தவர்கள், ஆரம்பத்துல ஒரு சின்ன ஊழியமா இருக்கும் போதோ ஒரு சின்ன குடும்பமா இருக்கும் போதோ நல்ல ஊழியத்துல நல்ல ஊக்கமா எழும்பி செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து பணங்கள் பொருட்கள் மற்ற சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கொஞ்சம் உண்டான உடனே சொந்த இஷ்டமாகவும் இஷ்டப்படி வாழுகிறத நம்மால பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல பலப்பட்ட பிறகு தனக்கு கேடு உண்டாகும்படி மனம் மேற்றுமை அடைந்தது. அநேகரை பார்க்கும்போது ஆரம்ப ஊழியங்கள் நல்லா இருந்திருக்கும், நல்ல கர்த்தருக்காக சாட்சியா இருப்பாங்க. ஆனா காசு பணம் வர 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 பெருமை மேற்றுமை, எல்லாரையும் நான் சொல்லல, ஒரு சிலர் அப்படியாய் கூட வாழ்கிறார்கள். இல்ல அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் சொல்லல, இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அவங்க பாக்குறாங்க அப்படின்னா ஓ நம்ம கூட இப்படிதான் இருக்கிறோன்றது இருந்துச்சுன்னா அவங்க தேவனிடத்தில் மனம் திரும்புவதில் தப்பே கிடையாது. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து அப்படின்ட்டு மனமேட்டிமை வடைந்த உடனே மீறுதல். அதுவும் யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தில் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்போ நாம சவுலை பார்த்தோம். சவுல் என்ன செய்தாராம்? அங்க போயிட்டு சர்வாங்க தகன பலியை செலுத்த அவர் போயிருக்காரு. ஆனா இப்ப இவர் எங்க போயிருக்காரு? தூபபீடத்துக்கு அவர் போய் கடந்து போறார். அதாவது மனமேட்டிமை அவர் அந்த இடத்துல தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய வச்சு அதுக்குள்ள செயல்பட வைக்குது. அதுக்கு ரொம்ப கோர்வையா சொல்லணும் அப்படின்னா மனமேட்டிமை வந்த உடனே மீறுதல் வருது. மீறுதல் வந்த உடனேயே அவன் துணிந்து கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். அவன் பிரவேசிக்க கூடாத இடத்துக்கு பிரவேசிக்கிறான். ஏன்னா தேவன் அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். அவங்க எதை செய்யணுமோ அதுதான் அவங்க செய்யணும். அப்போ சவுல் செய்யக்கூடாததை செய்தார், இவரும் செய்யக்கூடாததற்குள். ஆனா அத்தனை வருஷமா தேவனுக்கு ஏற்றதா செஞ்சுட்டு இருந்தவர். இப்போ நீங்க சொன்ன பிரகாரம் 68 வயசு வரலும் ராஜா. ஏன்னு கேட்டா இவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்த பிறகு ராஜ அரண்மனைக்குள்ள போக முடியாது. அப்போ ராஜபாரம் செய்தது 52 வருஷம், அவருடைய வயசு 16. அப்ப 52 வருஷம் வரையிலும் ராஜ்யபாரம் செய்தார். ஆனா இவருக்கு ஒரு அடி அங்க கொடுத்த பிறகு அரண்மனைக்குள்ள போக முடியாதே. அப்போ அப்படி பார்த்தா 68வது வயதில் தான் இந்த தவறு செய்கிறார்ன்றது ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாக அசிரியாவும் அவனோடு கூட இருந்த கர்த்தரின் ஆசாரியர் பராக்கிரமசாலியாகிய 80 பேரும் அவன் பிறகு உட்பிரவேசித்து. இப்போ முன்னாடி யார் போறதுங்க? உசியா போறாரு. இப்போ மற்ற ஆசாரியர் தான் என்ன பண்றாங்க? உள்ளே பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே, இங்க ராஜாவேன்னு சொல்ல, அதாவது அந்த இடத்துல ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையில் அவர்கள் தான் அதிகாரி. புரியுதுங்களா? அவங்க வெளியே பேசலைன்னா கூட அவங்க கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவங்க தான் செய்யணும். அது தேவன் அவங்களுக்கு தான் கட்டளை இட்டு. அதுதான் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்ப யார் யாருக்கு என்ன, உனக்கு ராஜபாரம் பண்ண கொடுத்திருக்கிற நீ போய் செய், உனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய கொடுத்திருக்கிற நீ போய் நீ அதை பண்ண முடியாது, நீ இதை பண்ண முடியாது. அவங்கவுங்க இடத்துல நின்று தேவனுக்காக செய்யணும் அப்படின்றது தான் தேவனுடைய நீதி. இப்போ இந்த இடத்துல சவுலையும் உசியாவையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமே. இப்போ சவுல் என்ன சொல்றாப்ல, 1 சாமுவேல் 13 அதுல 12வது வசனத்துல எண்ணி துணிந்து சர்வாங்க தகனப்படி சேர்த்தினேன் என்றார். அதன் பிறகு சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர். ராஜாவாகிய சவுலை அப்படின்னு கூட சொல்ல, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி என்று சொல்லி அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எடுத்தோட ராஜாவாகிய சவுலே அப்படின்னு இல்லை,
எடுத்த உடனே சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர். அங்கே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இங்கே அப்படிதான் ஆகுது. என்னன்னு கேட்டால், ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கூட என்ன வந்திருக்கணும், ராஜா வந்திருக்கணும், மரியாதை போயிடுச்சு. நாம உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுறவரில் தான் நமக்கு மரியாதை. நமக்கு தேவனுக்கு பயப்படல அப்படின்னு சொன்னால் மரியாதையே கிடையாது. கண்டிப்பா. அதே நேரத்தில் நம்ம ஊழியம் செய்யறதுனால தான் ஒரு மரியாதை நமக்கு இருக்கு. ஆனால் செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா, உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உனக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். என்ன அர்த்தம்? ஊழியக்காரர் மட்டும்தான் அதை செய்யணும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வெளியே போ. துரத்தப்படுகிறார். இவ்வளவு நாள் அதிகாரத்தில் இருந்தவர், ஆமா, தேவனோடு கூட இருந்தவர், ஆமா, அவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட்டிருந்தது, ஆமா, அவர் பலப்படுத்தப்பட்டிருந்தாரு. எப்போ அந்த மனமேட்டுமை வந்துச்சோ அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் எத்தனை பேர் துரத்துறாங்க ஒன்னொன்னு வந்து துரத்துறாங்க. எத்தனை பேர் துரத்துறாங்க பாருங்களேன். ஆசாரியனாக அசிரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியான பராக்கிரமசாலியாகி 80 பேரும். 80 அசிரியா, 81 பேர் சேர்ந்து நிக்கிறாங்க. போய் நின்று என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். 18வது வசனம், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்போ என்ன அர்த்தம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போதே ஆசாரி எதிர்த்து வெளியே போயா அப்படின்றாங்க. நான் நினைக்கிறேன் உடனே வெளியே வந்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவருக்கு வந்து அந்த மனமேட்டுமை இருக்கு, மேட்டுமை உள்ள இருக்கு. அந்த மனமேட்டுமை உள்ள வந்ததுனால தானே ஃபர்ஸ்ட் இது. இன்னொன்று என்னன்னு கேட்டா, மனமேட்டுமை மட்டும் இல்லை, இன்னொன்று சுருக்கமா சொன்னாக்கா பவர் அவர் கையில் இருக்கு. நினைச்சா என்ன செய்யலாம்? எல்லாரையும் கொன்று கூட போட முடியும். ஏன்னு கேட்டா அங்க சாமுவேல் அதான் சொல்றாரு. சார் அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, உலக பிரகாரமான ஜனங்களுக்குள்ள அவர்கள் அப்படி செயல்பட முடியும், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. ஏன்னா ஊழியக்காரனுக்கு தேவனே பங்கு. ஆமா ஆமா. ஏன்னா லேவியில நம்ம பார்க்குறோம், அவனுக்கு அங்க பங்கு இல்லாது இருக்கலாம், ஊழியக்காரனுக்கு தேவனே பங்கு. ஆமா. இப்போ ஏன்னு கேட்டா சாமுவேல் ஒரு முறை சொல்றாரு, அவன் என்ன கொன்று போட்டுருவானே அப்படின்னு. இன்னொரு முறை அப்படிதான் நாத்தான் தாவீது கிட்ட போகும்போது பயப்படுறாரு. அப்போ ஆண்டவர், நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே ஒரு ஸ்டோரியை சொல்லி இப்படி போய் பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தைரியமா 81 பேருன்னு சொல்றாங்க. 81 71ங்களா அங்க பார்க்கலாம். மீறுதல் 80 பேரும் 17வது வசனம். இப்போ அசிரியா என்று சொல்லுகிற அவரும் 81 பேரும் வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நடந்தது என்ன? அப்போது உசியா கோபம் கொண்டான். இப்போ கோபம் வந்துருச்சு அவருக்கு. அதுதான் எங்க இருக்கு கோபம் வந்துச்சு? மனமேட்டுமை இருக்கிற இடத்துல ஆமா அவன் துணிகரமா செய்யறான், துணிஞ்ச இடத்துல இப்போ வந்து அந்த இடத்துல கோபம் வருது. ஆமா. இப்போ பாருங்க, தேவனை விட்டு கொஞ்சம் விலகுனா என்னென்ன படிப்படியா ஒன்னொன்னா. ஆமா. பலப்பட்ட பிறகு மேட்டிமை வந்தது, மேட்டிமை வந்தது. தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். 3வதாக தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அதே நேரத்தில் இப்போ என்னன்னு கேட்டா, அவன் கோபம் கொண்டான். அப்போ கோபம் கொண்டான் அவன். அந்த வார்த்தையை பாருங்க, அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து. இப்போ தூப கலசம் யார் கையில் இருக்கணும்? ஆசாரியன் கையில் இருக்கணும். யார் கையில் இருக்கணுமோ, எது யார் கையில் இருக்கணுமோ அது அங்கங்க கண்டிப்பா. அடுத்தவங்களத நாம என்ன செய்யக்கூடாது? பறிக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது இப்போ நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா பாஸ்டர், சாட்சிகள் வந்து சொல்லலாம், ஆண்டவர் வந்து என்னை அப்படி சந்திச்சாரு, என்னை மாற்றினார் அப்படின்றதுனால சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த துறையில் இருப்பது தான் அவர்களுக்கு நல்லது. அவங்க வந்து மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சிலர் செய்கிற குறைகளை பார்த்துட்டு இவங்க சரியில்லை அதை நான் செய்கிறேன்னு வந்தாலுமே அது தேவன் அவங்களுக்கு விரோதமாக எழும்புவார். ஏன்னா தேவன் தமக்காக ஊழியர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியம் தப்பு செஞ்சால் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துறார். அதாவது தேவனால் அழைக்கப்பட்டவங்க நான் சொல்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்டவங்க தேவனால் நடத்தப்படுகிறார். ஆமென். குறை வந்த உடனே ஆவியானவர் உணர்த்துறார், இல்லை நீ சேஞ்ச் பண்ணணும், நீ மாற்றணும். ஆமாம். அதாவது ராஜாக்கு தூக்கத்தை விடல. ஆமாம். அங்கே ஒரு யோசேப்பு உயர்த்துறதுக்கு ஒரு வெளிப்பாடு வந்த உடனே தானியலுடைய காலத்திலேயும் ராஜாவை தூக்கத்தில் விடல, தூங்கவே விடல. ராஜாக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவனால் அவனுக்கு தூக்கம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனோடு கூட இருக்கும் போது
நமக்கு விரோதமாக ஏதாவது அவர்கள் செய்ய வந்தா, அதாவது சுயதனமாக நம்ம நடந்து சொந்த இஷ்டமாக நடந்து விரோதம் எழும்புறது இல்லை. நம்ம நீதியான முறையில் நடந்து தேவனுக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மை சூழ்ந்து எவ்வளோ பேர் எழும்பினாலும் தேவன் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் தெளிவாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யார்கிட்ட என்ன கொடுக்கணும் அப்படின்னு. தூப கலசம் யார்கிட்ட கொடுக்க வேண்டியது? ஆசாரியர்கிட்ட. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டியதை சில இடத்துல கொடுக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெரிய வெளிப்பாடு தானியேலுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். அதற்கு முன்பாடி அந்த வெளிப்பாடு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ராஜாவுக்கு. ஏன் ஊழியக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்துருக்கலாமே. ஆனால் ஊழியக்காரருக்கு கொடுக்காம ராஜாவுக்கு வெளிப்பாடு கொடுத்து ராஜாவுடைய தூக்கத்தையும் கெடுத்து அதுக்கு பதில் தெரியாம, ஆமா, வெளிப்பாடு அவருக்கு, பதில் இவர்கிட்ட. ஆமா, இன்றைக்கு கூட அநேக நேரங்களில் ஒருவேளை தானியேலுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருந்து போய் சொல்லியிருந்தா நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் அவருக்கு சாதகமாக இருக்குங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ ராஜாவுக்கு வெளிப்பாடு வந்து தானியேல் வியாக்கியானம் பண்ணதுனால இப்போ ராஜாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டால், தானியேலுடைய தேவனே தேவன். அப்போ தானியேலை போய் என்னுடைய தேவனே தேவன் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எல்லாரும் நம்மனாக்கா அந்த வெளிப்பாடு யாருக்கு தான் வரணும்? இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அப்பேற்பட்ட வெளிப்பாடு நம்முடைய தலைவர்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும். நாம் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஒரு பெரிய மாற்றம் தேசத்தில் அன்றைக்கு உண்டாகினது போல நம்முடைய தேசத்திலும் ஒரு பெரிய மாற்றங்கள் அது தேவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சம்பவங்களை பார்க்கும்போது பாஸ்டர், இன்னொரு காரியம் எனக்கு கவனத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடிடுறாரு, மாமனார் வீட்டிலே இருக்கிறார். அவர் திரும்ப வர்றார். திரும்ப அவராக வர்றதில்ல, ஆண்டவர் தான் சொல்கிறார், உன் தகப்பன் வீட்டுக்கு போ, ஆமாம் அப்படின்றார். இவர் கிளம்பி வர்றார். கிளம்பி வரும்போது தெரியாத ராகேல் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா செஞ்சு வச்சிருந்த விக்கிரகத்தை எடுத்து அவங்க உட்காந்து அந்த மிருகத்துக்கு துணியில் போட்டு உட்காடுறாங்க. அப்போது லாபான் வந்து உடனே வீட்டில் வந்து பெண்களை தேடினாரோ இல்லையோ அந்த விக்கிரகங்கள் காணணும் கோபம் வந்துருச்சு. ஆமாம், உடனே எங்கே இவங்கெல்லாம் கேட்குறாரு. அப்போ சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போயிட்டாச்சு அப்படின்ட்டு. இப்போ லாபான் வந்து துரத்திக்கிட்டு போறாரு. லாபான் பின்னால் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாருன்றது யாக்கோபுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுது, லாபான் வர வேகத்தை பார்த்தா நாளைக்கு காலையில் யாக்கோபு இருக்கிற இடத்துக்கு போயிடுவான். ஆமாம், அதுக்கு முந்தின இரவே தேவன் அவன் சொப்பந்தனத்தில் தோண்டி, யாக்கோபை நான் தான் அனுப்புனேன், அவன் கூட பேசுறதுல நீ எச்சரிக்கையாயிரு. அப்போ தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு விரோதமாக எழும்பி வரவர்களை தேவன் எச்சரிக்கவும் வல்லவராக இருக்கிறார். ஆமென், உண்மைதான். அதுக்கு தான் லாபான் வந்து என்ன சொல்றாரு, வந்து பார்த்துட்டு அவருக்கு என்னன்னா, பாருப்பா நான் வந்த நேற்று உங்க தேவன் சொன்னார், இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டுப்பேன். ஆனால் அவர் சொல்லிட்டாரு எனக்கு, நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலை, நீ போ, அதில் ஒன்றும் இல்லை, அதனால என் விக்கிரகத்தை கொடுத்துட்டு போ. அவர் சொல்றாரு, நான் எதுவுமே கொண்டு வரலன்றாரு. ஏன்னா யாக்கோபுக்கு உண்மையிலே தெரியாது. ஆமாம், உண்மைதான். அவங்க எல்லாத்தையும் தேடுறாங்க. ஆனால் ஒரு இடம் இந்த ராகேல் வந்து கர்ப்பிணியாக இருந்ததுனால அவள் உட்கார்ந்து அந்த மிருகத்திலேருந்து அவளை கீழே இறக்கலை. ஆமாம், அது கீழே வச்சிருந்தா. அப்போ உடனே இந்த யாக்கோப் ரொம்ப கோபம் வந்து, அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சாக கடவர்ன்னு சொல்றார். ஆனால் அவனுக்கு தெரியல, தான் நேசிக்கிற ரேச்சல் தான் வச்சுருக்கிறாங்க. தான் நேசிக்கிறவள் ரேச்சல். அதுதான் ஒரு இடத்துல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காரணத்தோடு இடப்பட்ட சாபம், காரணம் இல்லாத இடப்பட்ட சாபம் தங்காது, காரணத்தோடு இடப்பட்ட சாபம் தங்கிரும். இவன் இட்ட சாபத்துக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதனால தான் பிழைத்து வாழ வேண்டிய ரேச்சல் பிள்ளை பிறக்கும் போது மரித்து போகிறார். காரணம் கணவன் இட்ட சாபம். நீ அதை வச்சிருந்த, அதனால அவர் இட்ட சாபம். அவருக்கு தெரில நீ வச்சுன்னுக்கிறேன்னு. இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எடுத்துட்டு போ, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருப்பார். அவருக்கு தெரியல. ஃபுல்லாக தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கல, அதனால் இடுறாரு. ஆனால் நான் இங்கே சொல்ல வர வேண்டியது என்னன்னா, ஒரு நாளைக்கு முன்னையே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு உண்டாக்குறாரு. அப்போ இந்த இடத்துல தேவனுக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தேவனோட வாழ்ந்திருந்தவர் எழும்புறாரு. ஆமாம், அது அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள். அப்போ அந்த இடத்துல வந்து அவர்களின் தேவன் சொல்ல தன் தேவன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று தெரிந்தவர்கள் தான்
திருச்சபைக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறதை பார்க்குறோம். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம உலகத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. கண்டிப்பாக தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆமாம். இப்போ நாம இந்த குறிப்பை சற்று இந்த எபிசோட்லேயே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். காரணம் என்னன்னா தியானிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்போ உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக, நல்லா பாருங்க, ஆசாரியர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபப்படுத்த முன் நிற்கிற அவருடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மீரியாம் அவள் உறைந்த மழையிலும் வெண்மையான குஷ்டரோகி ஆயிட்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் சரீரம் முழுதும் குஷ்டரோகம், இங்கே நெத்தியில் குஷ்டரோகம். வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. இப்போ அந்த குஷ்டரோகத்தை எடுத்துக்கிட்டா மீரியாமுக்கு வந்தது கொடூரமான குஷ்டரோகம், சரீரம் முழுதும் உறைந்த மழையிலும் வெண்மையான குஷ்டரோகம். இங்கே நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றித்து. பிரதான ஆசாரியர் அசரியாவும் சகல ஆசாரியும் அவனை பார்த்தபோது இதோ அவன் நெற்றியில் குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினாலே அவன் தான் வெளியே போக, தன்னை அடித்ததினால் இவங்க அடிக்கல, அவர் அடிச்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? மீறுதல் செய்தால் கர்த்தர் அடிப்பார். பலப்பட்ட பிறகு தனக்கு கேடு உண்டாகும்படி மனம் மேற்றிமை யாருக்கு வருதோ அவங்கள என்ன செய்யறாருங்க? கர்த்தர் அடிக்கிறார். அப்போ அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். அவனுக்கு போகும்போது போயிட்டு இருந்தா அவரே போயிட்டுக்கலாம். ஆமா, இப்போ அவரே ஓட வேண்டிய சூழ்நிலை. ஆமா, தீவிரமாய் அங்க தீவிரப்பட்டான். ராஜாவாக உசியா தான் மரணமடை நாள் மட்டும் குஷ்ரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டதினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்ரோகியாய் வாசமணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்கான இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அப்போ அவன் செய்த அந்த தவறு நிமித்தமா வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலை, குஷ்டரோகமான ஒரு வாழ்க்கை. நல்ல பலப்பட்டவன் தேவனோடவே இருந்திருந்தா தொடர்ந்து ஆண்டவர் இன்னும் பலப்படுத்தி இன்னும் உயரத்துக்கு தேவன் கொண்டு போயிருப்பார். ஆனால் இங்க ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டா, மீரியாமுக்கு சரீரம் முழுதும் குஷ்டரோகம், ஆனா இவனுக்கு நெத்தியில குஷ்டரோகம். மீரியாம் அந்த குஷ்டரோகம் வந்த பிறகு அவங்க மன்னியும் கேட்டாங்க. அங்கதான் ஒரு மாற்றங்கள் உருவாகிறது. மன்னியும் அப்படின்னு கேட்டுட்டு மோசே இடத்துல போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போ அந்த உணர்வு, பாவ உணர்வு, தப்பு பண்ணிட்டோம் ஒரு உணர்வு இருந்ததுனால, அதாவது மோசைக்கு தெரியாதே பேசுறத இப்ப சொல்றாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிருபை கிடைத்தது. மறுபடியும் 7 நாளைக்கு பிறகு பாளையத்திற்கு புறம்பே இல்லை, இப்போ இந்த பாளையத்திற்குள் அவர்கள் கடந்து வரும்போது இவன் செய்யற தப்ப சுட்டி காமிச்சோன்னு கோவம் வருது. அதனால அவன் கடைசியில பார்த்தீங்கன்னா உசியா தான் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்ரோகி என்று சொல்லி அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். ராஜாக்களோடு இல்லாம ராஜாக்கள் அருகாமையில அடக்கம். அவன் குஷ்டரோகிப்பா, செத்தவனை கூட அவனை வைக்காத அது பாருங்க, செத்தவனை கூட. ஆமா, சாவத்தானப்பா அவனும் செத்துருக்க எதுவுமே போடுப்பா அப்படின்னு சொல்லாம செத்தவங்கிட்ட கூட போகக்கூடிய ஒரு தகுதி இல்லாம போயிடுச்சு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா மனம் மேட்டிமை. 2வது அவனுக்குள்ள இருந்ததான கோபம். துணிகரமாய் தூபம் காட்ட கடந்து சென்றவன் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் நாம் இதோடு கூட முடித்துவிட்டு அடுத்து மன்னிப்பு கேட்டால் எப்படி அவர் நமக்கு இறங்கி தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார் என்று அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று கேட்டால், நாம் பலப்பட்ட பிறகு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் நான் நீதிமான் என்று சொல்லாதபடிக்கு அங்கே பேதுரு எப்படி அற்புதம் நடந்த உடனே நான் பாவி என்று ஒத்துக்கொண்டாரோ அதே போல நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். மீரியாமையும் தேவன் தண்டித்தார். மீரியாம் அவர்கள் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள், இரக்கம் பெற்றார்கள், கிருபை பெற்றார்கள். ஆனால் உசியாவோ அப்படி மன்னிப்பு கேட்கிற மனம் இல்லாததினாலே கடைசி வரையிலும்
பாளையத்திற்கு புறம்பே அவன் காணப்பட்டான். அவன் மரித்த பிறகு கூட அடக்கம் பண்ணினது எங்கன்னு கேட்டால் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான் என்று பல வசனங்கள் பல இடங்களிலே இருக்குது. மரித்த பிறகு அவருடைய பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான், மரித்த பிறகு அவருடைய பிதாக்களோடு கூட அடக்கப்பட்டான் என்று வசனம் இருக்குது. ஆனால் இங்கே உசியா மரித்த பிறகு பிதாக்களோடு கூட அல்ல, பிதாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகாமையில் பக்கத்தில் வேற ஒரு இடத்துல கல்லறை கூட அவனுக்கு கிடைக்கல. காரணம் என்ன? அவன் செய்ததான மீறுதல். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கோபம் கொண்டான். இன்றைக்கு நாம் அப்படி கோபம் கொள்ளக்கூடாது. அநேக நேரத்தில் அநேகர் பாஸ்டருக்கு விரோதமாகவே எதிர்த்து நிற்கிறது, பாஸ்டரை எதிர்க்கிறது, பாஸ்டர் மரியாதை இல்லாமல் பேசுறது. உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாக இருக்கப்படினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு கூட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார்கள். அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் வசனத்தின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிருபை தேவன் விளக்குகிறார், கிருபையை தேவன் இன்னொருவனுக்கு கொடுக்கிறார். அதே நேரத்தில் கிருபையை நாம் போக்கிக் கொள்ளவும் கூடாது. கொடுக்குற கிருபையை பயன்படுத்தி அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதியாக வாழ்ந்து நேர்மையாக நடக்க முன்னேறி போகணும். இந்த ஊசா பலப்படுற வைக்கும் அவர் தேவனுடைய கிருபையில் வாழ்ந்தார். ஆனால் பலப்பட்ட பிறகு மனமேட்டுமை வந்துச்சு பார். படிப்படியாக விழித்து வந்து மரணத்தை சந்திக்கிற வரை அவர் ஒரு தனி வீட்டில் வைக்கப்பட்டு அவர் நித்திரை அடைந்தார். கல்லறையில் கூட இடம் கிடைக்கலான்னு பார்த்தோம். நல்லா புரிஞ்சுக்கொள், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. இதுக்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. இந்த நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த மாம்ச வாழ்க்கையை, உலகத்தில் வாழப்போகிற இந்த மாம்ச வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்ற நீதியில் வாழ வேண்டும். தேவன் நியாயம் விசாரிப்பார். ஏராளமான உதாரணங்கள் வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை குறித்து, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபை குறித்தும் லாபானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மீரியா மாரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிறைய காரியங்கள் அங்கங்கே எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுல. ஒவ்வொரு காரியத்தை கவனிங்க. இதெல்லாம் பேசுகிறது ஒரு நேரம் போக்குக்காக, ஒரு நிகழ்ச்சிக்காக அல்ல. நீங்கள் மீட்கப்பட்டு நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவங்க நேரம்லாம் ஒதுக்கி நம்ம மத்தியில் வராங்க. தொடர்ந்து இந்த இடத்துல இதுக்கு எத்தனை பிள்ளைகள் உழைக்கிறாங்க, உட்காந்து செய்கிறாங்க. எடிட் பண்ணணும், அது உங்களுக்கு போடணும், வழங்கணும், நிறைய காரியங்கள் இதுக்கு பின்பதா, திரைக்கு பின்பதா செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்வதற்கு, நேரம் எடுத்து செய்வதற்கு காரணம் எப்படி ஆகிலும் புரிஞ்சு கொண்டு நீதியாக வாழ்ந்து மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற செயலை செய்வோம். நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். பேசுகிற நானும் சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்து அப்படியே போகிறதில்ல. நாங்களும் செய்யணும், நீங்களும் செய்யணும். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி எங்களோடு கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஆனால் நீங்கள் கடைசியாக முடிக்கும் போது இன்னொரு தலைப்பை சொல்லியிருக்கிறீங்க. அதை நான் கேட்பதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துருக்குறோன்னு. நிறைய வசனங்களை ஆராய்வோம் அப்படின்றத யோசிக்கிறேன். ஆனால் வசனத்தை ஆராய இந்த வசனத்திலேயே வாழ்க்கை நடத்துவதற்கு தேவன் உதவி செய்கிறார். அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடில் கூட சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் 2 பேருமே உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.